ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நாங்கள் இதில் தான் வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து செய்ய போகிறோம். இதில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயணும். இப்போ ஈரெல்லாம் காஞ்சிருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சமையல் எண்ணெய், நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்கள்ல அந்த ஆயில் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாகுது. பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய். இப்போ வந்து நம்ம கடுகு வந்து போட்டுக்கலாம். கடுகு போட்டோடனே பொரியுது, அந்த சத்தம் கேட்குதா பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் எல்லாமே ஒரே பிளேட்டில் வந்து நாங்கள் வந்து அரிஞ்சு வச்சிட்டோம். இப்போ ஆனியன் வந்து நம்ம போட்டுக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், கோல்டன் கலருக்கு மாறணும். ஒரு பொன்னிறமான கலருக்கு மாற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குயிக்காக வதங்கிடும். ஸோ நம்ம சால்ட் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். ஸோ வெண்டைக்காய் காரக்குழம்பு நாங்கள் செய்ய போகிறோம். அதனால் வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் காரக்குழம்புலாம் சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி காரக்குழம்புலாம் செய்ய தெரியும்னா அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பழைய புளி இருக்குல்ல, அதை வந்து நாங்கள் வந்து கரைச்சி வச்சுருக்கோம். எங்களோட குக்கிங் வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் எங்களுடைய கிச்சன். ஸோ நிறைய நாங்கள் குக்கிங் வீடியோஸ்லாம் இங்கே தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சோம் இல்லையா, ஸோ அதுலேயே வந்து நாங்கள் வந்து பார்த்தோன்னா மிளகாய் தூளும் போட்டுக்கிறோம். எங்கள் வீட்டில் மிளகாய் தூள் வந்து காலி ஆகிடுச்சு, இனிமேல் தான் அரைக்கணும். ஸோ அதனால் நாங்கள் கடையில் போயிட்டு, என்ன பிராண்டு காமிமா, இது வந்து ஆச்சி மிளகாய் தூள் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒரு பேக்கெட் வாங்கணும். நாங்கள் எப்போவுமே வந்து கடையில் விற்கிற மிளகாய் தூள் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், வீட்டிலே தான் நாங்கள் அரைச்சிப்போம். இப்போ காலியானதுனால வேறு ஆப்ஷன் இல்லாததுனால நாங்கள் கடையில் வந்து சரி வாங்கிறதே அவ்வளோ நல்ல பிராண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆச்சியில் வாங்கிட்டோம். யூஸ்வலாக நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுற மிளகாய் தூளில் வந்து குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி குண்டான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்டி போடாதீங்க, ரொம்ப சூடாகிடுது, வதக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே அந்த குண்டான்லேயே வைக்கவே வைக்காதீங்க. இந்த இப்போ கூட மிளகாய் தூள் போட்டோம் இல்லையா, அதையும் நம்ம நல்லா இப்படி இது மாதிரி கரைச்சிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கல்லுப்பு வந்து போட்டுக்கிட்டு அதையும் நல்லா என்ன பண்ணலான்னா இது மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி கரண்டி வந்து அடுப்பு ஆனில் இருக்கும் போதே குண்டானில் வைக்காதீங்க, தொட்டோடனே பயங்கர சூடாக இருக்குது. ஸோ நம்ம எல்லா மிளகாய்த்தூள் கல்லுப்பு எல்லாத்தையும் புளி தண்ணியில் போட்டு நம்ம நல்லா கரைச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டோன்னா நாங்கள் இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த புளி தண்ணி நாங்கள் அதில் மிளகாய்த்தூள் கல்லுப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி அப்படியே எடுத்து ஊற்றிட்டு போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக யார் வேணால் சமைக்கலாம். செம்ம ஈஸியான ஒரு காரக்குழம்பு. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த கிண்ணத்தில் வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஊற்றிட்டோம். இது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுல்ல? எங்களோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் சமையலில் செம எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. இப்போ லைட்டாக அப்படியே கொஞ்சம் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நாங்கள் வந்து வெண்டைக்காய் எப்பவுமே ரொம்ப பிஞ்சு வெண்டைக்காய் தான் வாங்குவோம். இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஆண்டி வந்து சேல்ஸ் பண்ணாங்க. 15 ருபீஸ் தான், 15 15 ரூபா தான். பட் ரொம்ப பார்க்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நாங்கள் வாங்கிட்டோம். சரி, வெண்டைக்காய் இருக்கே என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் சரி வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு லன்ச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபைனல் டச்சப் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், குழம்புல வந்து போட போகிறோம். ஓகே, தண்ணியில் போட்டு அலசியாச்சு. அலசிட்டு அந்த கருவேப்பிலை எல்லாம் அதில் போட்டுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்டி விட்டு இது மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி காரக்குழம்புலாம் செய்ய தெரியுமா, சாப்பிட பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குல்ல? இன்னும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சாப்பாடு செய்யறதுக்கு இப்போ தான் அரிசி ஊற வச்சுருக்கோம். சரி, இனிமேல் தான் நாங்கள் வந்து சாப்பாடு செய்யணும். சரி, ஃபஸ்ட்டு குழம்பு வச்சாச்சு. ஸோ சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில் இது மாதிரி தான் காரக்குழம்புலாம் செய்வாங்க. இதுக்கு பேர் வெண்டைக்காய் காரக்குழம்பு. Thank you so much for watching, friends. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு சுண்டி வரும். அப்போ ஆஃப் பண்ணிடலாம். எப்படி கொதிக்குது பாருங்கள்.